நீதியரசர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே வழக்குகளை திறம்பட நடத்தக்கூடிய ஒரு நல்ல இளைஞர், துடிப்பு மிக்கவர். வருங்காலத்தில் அவர் மிகப்பெரிய பொறுப்புகளை அலங்கரிக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய ஆவல். அப்படிப்பட்ட கருப்பசாமி பாண்டியன் முதல் வகுப்பை எடுப்பதிலே நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிச்சயமாக என்னால் உறுதியாக கூற முடியும். கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் இந்த வகுப்பினை தொடங்கி நடத்துவார்கள். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய சுரேஷ் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அந்த நமது உடன்பிறவா சகோதரர் ராவணன் அண்ணன் அவங்க நிறையா என்னை பற்றி சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு புதுசு கிடையாது. இது நான் ஒரு 3வது முறையாக இங்கே வர்றேன். நீதியரசர் எம் சுந்தரேஷ் அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க, அறிவு பகரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஐ ஃபீல் ஐ நோ அண்ட் ஐ ஹாவ் சம் லிட்டில் பிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஐ விஷ் இட் டு பி ஷேர்ட். இந்த ஷேரிங்ன்ற டேர்ம் இருக்கு பாருங்க, வார்த்தை ஷேரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை, which has some magical tenets. When we share our grief, it becomes half. When we share our happiness, it becomes double. When we share our knowledge, it becomes multiply. இதுதான் இந்த கான்செப்ட். நான் இதை தான் சொல்ல நினச்சேன், அவங்க அதை அழகாக தமிழில் சொல்லிட்டாங்க. நான் வந்து குற்றவியல் வழக்குகள் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன், எக்ஸ்க்ளூசிவாக அந்த கிரிமினல் சைடில். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் நடத்தின வழக்குகள், அது சம்மந்தமாக அவங்ககிட்ட ஒரு சின்ன உரையாடல் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். போக்சோ ஆக்ட் அப்படின்றது உறுதியாக இந்த ஆக்ட்லேருந்து ஒரு கேள்வி வரும். எவ்வளோ பேர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க? கைதுக்குங்க பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு சும்மா ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த போக்சோ ஆக்டை தெரிஞ்சுக்கிறதுல 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, நீங்கள் அதில் வர்ற வழக்குகளை நடத்தலாம், எக்ஸாமில் அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் அப்படின்றதான் நான் அதை பார்க்குறேன். இந்த போக்சோ ஆக்ட் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்திருக்கு, இந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் எனாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 எனாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த போக்சோ ஆக்ட். இதில் வந்து 9 சாப்டர்ஸ் ஆர் தேர். 9 சாப்டர்ஸ். எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குன்னா 46 செக்ஷன்ஸ் இருக்குது. 9 சாப்டர், 46 பிரிவுகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த போக்சோ அஃபென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக பெருகிக்கிட்டே வருது. அதிகமான வழக்குகள் நீதிமன்றத்தை நோக்கியும் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வழக்குகளை எப்படி கையாளுறது? இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இதை செல்ஃப் கண்டெய்ன் கோட்னு சொல்லலாம். தி போக்சோ ஆக்ட் கேன் பி கால்டு செல்ஃப் கண்டெய்ன் கோட். இது எப்போ ஃபோர்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19/6/2012 அதுதான் அது ஃபோர்ஸ்க்கு வருது. இந்த போக்சோ ஆக்டோட ஆப்ஜெக்ட், இப்போ போக்சோ ஆக்டை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி போக்சோ ஆக்ட் இஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். வாட் இட் இஸ்? டு ப்ரொடெக்ட் தி சில்ட்ரன் ஃப்ரம் தி sexual offenses, that is sexual assault or sexual harassment and child pornography. இந்த மாதிரி விஷயங்களை இருந்து சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதுதான் அல்டிமேட் ஆப்ஜெக்ட் தான், இதுக்காக இதை கொண்டு வர்றாங்க. இந்த ஆக்ட் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட் அப்படின்னா என்ன மீனிங்? மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இது ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட்னு இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸில் வந்துருச்சு. கர்நாடகாவில் ஒரு கேஸ் வந்து ரைஸ் ஆகுது. அந்த கேஸில் ஒரு 52 years old woman was arraigned as accused.
who alleged to have subjected the victim boy, that is 11th standard boy, into penetrative sexual assault. இதுதான் அலிகேஷன். ஒரு 52 வயது உமன் வந்து ஒரு 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட she is alleged to have subjected him to penetrative sexual assault. அந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆரை வாங்கிட்டு கர்நாடக ஹைகோர்ட்டில் குவாஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இது வந்து இந்த செக்ஷன் 3(1)(a and section 3(1)(c, these two provisions are gender specific. It does not apply to the female அப்படின்னு போடுறாங்க. நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதுறவங்க இதுதான் கேள்வி உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இது ஒரு பேனிங் இஷ்யூவா இருக்கு. போன வாரம் இந்த இஷ்யூவில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் போய் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதுவும் ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேஷ் தலைமையிலான பெஞ்சில். இந்த கர்நாடக ஹைகோர்ட் வந்து which held that no your submissions are liable to be rejected, you are not entitled for quashment of charge sheet அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த லேடி பேரு அர்ச்சனா பாட்டீல். அர்ச்சனா பாட்டீல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அந்த லேடி சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் இந்த ஹைகோர்ட் ஆர்டரை சேலஞ்ச் பண்றாங்க. கர்நாடக ஹைகோர்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, the act being a progressive enactment which is intended to safeguard the sanctity of childhood. The act is a progressive act which is intended to safeguard the childhood. It is rooted in gender neutrality and this act applies irrespective of sex அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அந்த உமன் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றாங்க. இந்த மாதிரி செக்ஷன் 3(1)(a, செக்ஷன் 3(1)(c which are gender specific ன்னு சொல்றாங்க. இப்ப செக்ஷன் 3(1)(a, செக்ஷன் 3(1)(c இந்த ரெண்டு ப்ரொவிஷனையும் படிச்சு காமிச்சு இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, இது ஹீன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சப்மிஷன் வைக்கிறாங்க. தட் சப்மிஷன் இஸ் ஃபவுண்ட் டு ஹாவ் சம் ஃபோர்ஸ். ஆன் தட் பேசிஸ் தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ட் நோட்டீஸ் அண்ட் ஆல்சோ கிராண்டட் இன்ட்ரீம் ஸ்டே ஃபார் தி கண்டினியூஷன் ஆஃப் ட்ரையல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சொன்னீங்க இது வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட்னு, நானும் சொன்னேன். பட் நவ் சுப்ரீம் கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் தீஸ் டூ செக்ஷன்ஸ் ஆர் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக், இட் ஒன்லி அப்ளைஸ் டு தி மேல் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸ்டில் வி ஹவ் டு வெயிட் ஃபார் தி அத்தாரிட்டேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இன் திஸ் ரிகார்ட். இப்போ ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா பாட்டீல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஓகே, இப்போ மதுரையில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க யார் பண்ணுறீங்க? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? போக்சோ கோர்ட்டில் அப்பீர் ஆயிருக்கீங்களா? போக்சோ கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வெதர் இட் இஸ் மெயின்டெனபிள் ஆர் நாட், ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஆன்டிசிபேட்டரி பெயில் யாராவது ஆர்டர் வாங்கி பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? Whether the accused in a POCSO case can ask for pre-arrest bail in the POCSO court or before the principal district and session judge. இதுதான் கேள்வி. ஆக்ட்ல இருக்கா? இது வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன் கோட் சொல்லிட்டேன். எல்லாமே இதோட மெக்கானிசம் ஃபுல்லாக இந்த ஆக்ட்லேயே வந்துருச்சு. என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்பெஷல் கோர்ட் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு செஷன்ஸ் கோர்ட். சரியா? இப்போ சில இடத்துல போக்சோ கோர்ட்னு டெசிக்னேட் பண்ணலன்னா தி கன்சர்ன் செஷன்ஸ் கோர்ட் கேன் பி ஆக்டட் அஸ் போக்சோ கோர்ட். இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணுறாங்க.
ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணலாமா கூடாதா, எங்கே மெயின்டைன் ஆகும்? இப்படி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கேள்வி வரும். ஏ ஃபைல்ஸ் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் பிஃபோர் தி ஸ்பெஷல் கோர்ட் சீக்கிங் ப்ரீ-அரெஸ்ட் பெயில். செஷன்ஸ் கோர்ட் ரிட்டன் தி அப்ளிகேஷன் பை ஸ்டேட்டிங் தட் ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் மெயின்டெனபிள் இன் தி கோர்ட். தென் யூ ஆர் டைரக்டட் டு அப்ரோச் தி செஷன்ஸ் ஜட்ஜ் அப்படின்னு ஒரு ரிட்டன் போடுறாங்க. இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது? இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இன் தி போக்சோ ஆக்ட் as regards anticipatory bail or bail இருக்கா? இந்த கேள்வி நான் கேட்கல. கரூரில் இருக்கிற ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கரூரில் ஒரு போக்சோ கோர்ட் இருக்கு, தனியாக ஒரு செஷன்ஸ் கோர்ட் இருக்கு. போக்சோ கோர்ட்டில் ப்ரீ-அரெஸ்ட் பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த போக்சோ ஜட்ஜ் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் மெயின்டெனபிள், யூ ஆர் டைரக்டட் டு அப்ரோச் தி செஷன்ஸ் கோர்ட் அண்ட் ஃபைல் தி அப்ளிகேஷன். அவர் போய் அந்த ரிட்டன் எடுத்துகிட்டு போய் அப்படியே செஷன்ஸ் கோர்ட்டில் போடுறாரு. செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வாங்கி பார்க்குறாங்க, அதை என்டர்டெயின் பண்ணுறாங்க. At this juncture, the learned public prosecutor raised a serious objection by stating that anticipatory bail is to be maintainable only before the sessions special court, not before this court னு சொல்றாங்க. ஜட்ஜி என்ன நம்ம இதை என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறாரே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. அங்கே ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க இங்கே வராது சார், ஒன்றும் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிரஸாக ப்ரொவிஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. The learned session judge took a correct decision. Send the matter to the High Court Registrar by way of reference under section 395 CRPC, seeking legal opinion from the Honorable High Court. A division bench was constituted, comprising Justice Satyanarayanan and Justice Bharathidasan. ஒரு டிவிஷன் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க இந்த இஷ்யூவை டிசைட் பண்ணுறதுக்கு, எங்கே பெயில் வரும் அப்படின்னு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் 2020 2 Law Weekly Criminal, பேஜ் வந்து 555. தி அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், இதுதான் கேஸ் பேரே. ரெஃபரன்ஸ் நம்பர் 2 of 2020. இதில் வந்து இங்கே இந்த கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரிக்குன்னு சில அட்வொகேட்ஸ் இருப்பாங்க இங்கே, ரெஜிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு அட்வொகேட் அப்பீர் ஆகி சொல்கிறாங்க, இல்லை இது இங்கே தான் வரும், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் வரும்ன்றாங்க. அதில் ஒரு அட்வொகேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பீர் ஆகிறவங்க இது அங்கே தான் வரும் ஸ்பெஷல் கோர்ட்லன்றாங்க. The issue was decided by this honorable court, that too by division bench. Anticipatory bail in a POCSO Act cases is maintainable before the special court itself. அப்படின்னு ஒரு law declare பண்றாங்க. Section 31 of POCSO Act. Bail and bail bonds including வந்துருச்சு. இது வந்து அவங்க பார்க்கல. Our High Court took inspiration from these two lines, bail and bail bonds. இதில் வந்துடுது. அப்போ ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு செஷன்ஸ் ஜட்ஜுன்னு சொல்லியாச்சு. செக்ஷன் 28ல் செஷன்ஸ் கோர்ட்டை தான் போக்சோ கோர்ட்டாக டெசிக்னேட் பண்ணுறாங்க. ரெண்டு செக்ஷன் நீங்கள் பார்க்கணும், செக்ஷன் 28, செக்ஷன் 31. செக்ஷன் 28 பிரகாரம் செஷன்ஸ் ஜட்ஜ் ஆர் செஷன்ஸ் கோர்ட் ஷால் பி டெசிக்னேட்டட் அஸ் ஸ்பெஷல் கோர்ட். ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சிஆர்பிசியில். என்ன ப்ரொவிஷன்? சிஆர்பிசியில் 438, பிஎன்எஸ்எஸ்ல 482, 438, 482. இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலாக அந்த பிஎன்எஸ்எஸ்ஸையும் நீங்கள் படிச்சே வரணும், வேறு வழியே கிடையாது. ஸோ 438 மாதிரி ஒரு அனலாகஸ் ப்ரொவிஷன் போக்சோ ஆக்டில் கிடையாது. ஆனால் இந்த செக்ஷன் 31 என்ன சொல்லிட்டாங்கன்னா, சேவ் அஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சிஆர்பிசி இன்க்ளூடிங் ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு பெயில் அண்ட் பாண்ட்ஸ் ஷால் அப்ளைன்ட்டாங்க. எக்ஸ்பிரஸ் அங்கே சொல்லலை. தென் வி ஹவ் டு கம் பேக் டு தி சிஆர்பிசி.
So as per section 438 of CRPC, anticipatory bail is very much maintainable before the special court, that is POCSO court. இதுதான் ஆன்சர் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட். ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறாரு, ஒரு கரூர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெஃபரன்ஸ் கேட்கலான்னு? எப்பெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிக்கு லாவை செட்டில் பண்றதுல அப்ப by invoking section 395 CRPC, the district judiciary including magistrate can straight away send the file to the high court registrar and ask for opinion, legal opinion to the high court. இதுதான் 395 CRPC ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு பவர் இருக்கு, ரிவ்யூ. அந்த பவர் இருக்கா? சிஆர்பிசி என்ன செக்ஷன்ல ரிவ்யூ பவர் இருக்கு? கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்து ரிவ்யூ பவரே கிடையாது. சிவில் கோர்ட்டுக்கு ரிவ்யூ பவர் இருக்கு. கிரிமினல் கோர்ட்டுக்கு ரிவ்யூ பவர் கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, 362 சிஆர்பிசி. நோ கிரிமினல் கோர்ட் கேன் ரீகால் இட்ஸ் ஓன் ஆர்டர் except under the circumstances where clerical and arithmetical errors are arise. அவ்வளவுதான். there is a bar 362 ல criminal court once judgment pronounce பண்ணிட்டாங்கன்னா the criminal court would become functus officio. it cannot recall its own order. பண்ண முடியாது. பட் ரெஃபரன்ஸ் கேட்கலாம் 395 ல. இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் டெஃபினிஷன் கிளாஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சிடணும். இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல இருந்து எப்படியாவது ஒரு கேள்வி வந்துடும். இப்போ சைல்டுனா என்னன்றதுக்கு டெஃபினிஷன் ஐபிசியில் கிடையாது, சிஆர்பிசியில் கிடையாது. எங்கே கொடுத்துருக்காங்க? போக்சோ ஆக்டில் செக்ஷன் 2D. செக்ஷன் 2Dல வந்து சைல்டு மீன்ஸ் எனி பர்சன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். இவங்களை வந்து சைல்டுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இல்லாத ஒரு வேர்டுக்கு டெஃபினிஷன் நீங்க தேடணும்னு வச்சுக்கோங்களேன். செக்ஷன் 2 கிளாஸ் 2. இப்போ பர்சன் அப்படின்னா என்னன்னு டெஃபினிஷன் இங்கே இல்லை, ஐபிசியில் செக்ஷன் 11ல் இருக்கு. இங்கே வந்து பர்சன் எனி பர்சன் வரும். இப்போ ஒருவேளை இங்கே சொல்லியிருக்கிற அந்த வேர்டுக்கு டெஃபினிஷன் இல்லைன்னா நம்ம எங்க போகணும்னு செக்ஷன் 2 கிளாஸ் 2ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 2ல இங்க உள்ள வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு டெஃபினிஷன் இங்க இல்லைன்னா நீங்க ஐபிசியில் போய் எடுத்துக்கலாம், சிஆர்பிசியில் போய் எடுத்துக்கலாம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த 4 ஆக்டும் இதுல கவர் ஆகும். ஸோ ஐபிசி, சிஆர்பிசி, Information Technology Act. These are all the 3 acts which would include in the POCSO Act. அதில் சொல்லியிருக்கிற டெஃபினிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த வழக்கில் இன்கிரீடியன்ஸ் இருக்கும். ஒரு ஃபேக்ட், ஒரு அஃபென்ஸ் கான்ஸ்டியூட் ஆகும். இப்போ செக்ஷன் 4 அப்படின்னா போக்சோ ஆக்டில் ஒரு வழக்கு, அது செக்ஷன் 3ல பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்னு சொல்றாங்க. 376ல இது கவர் ஆகும். சரியா? 376 DA, 376 DB அப்படின்னு 2 செக்ஷன் இருக்கு. இந்த 376 DAக்கும் 376 DBக்கும் இந்த ஐபிசி அஃபென்ஸும் கான்ஸ்டியூட் ஆகுது, போக்சோ அஃபென்ஸும் கான்ஸ்டியூட் ஆகுது. இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல எந்த அஃபென்ஸை பேஸ் பண்ணி கன்விக்ட் பண்றது? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்ற அந்த ஃபேக்ட் வந்து ஐபிசி அஃபென்ஸும் கான்ஸ்டியூட் ஆகுது, போக்சோ அஃபென்ஸும் கான்ஸ்டியூட் ஆகுது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேயும் ஒரு அஃபென்ஸாக கான்ஸ்டியூட் ஆகுது. ஒரே ஃபேக்ட், ஒரே அஃபென்ஸ் தான். தட் இன்கிரீடியன்ஸ் கவர் ஆல் தி 3 ஆக்ட்ஸ். இப்போ எந்த ஆக்ட்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? ஸ்பெஷல் லா வில் ப்ரிவைல் ஓவர் தி காமன் லா.
அதுக்கு ஒரு மேக்ஸிமம் இருக்கு. ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட் எழுதிக்கோங்க. ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட். ஸ்பெஷல் லா ஆல்வேஸ் ப்ரிவைல் ஓவர் தி காமன் லா. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு அது ஆன்சர் கிடையாது. இட் இஸ் அ ரூல், பட் போக்சோ ஆக்ட் ஹேஸ் எக்ஸப்ஷன். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, notwithstanding anything contained in any law for the time being in force, the offender found guilty of such offence shall be liable to punishment under this act or under the Indian Penal Code as provides for punishment which is greater in degree. எந்த ஆக்ட் கிரேட்டர் பனிஷ்மெண்ட் கொடுக்குதோ அதை தான் இம்போஸ் பண்ணணும். இப்போ இதில் என்னென்ன ஆக்ட் வரும்னு சொன்னேன். இந்த ஐபிசியில் கவர் ஆகுது, இந்த போக்சோவில் ஐபிசி, சிஆர்பிசி, ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இதில் சிஆர்பிசி மட்டும் ப்ரொசீஜரல் லா. இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி பனிஷ்மெண்ட் ஆர் பீனல் ப்ரொவிஷன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஜேஜே ஆக்ட்லாம் சப்ஸ்டாண்டிவ் இருக்குது, அதில் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. 77 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட், ஒரு கமிஷன் ஆர் ஒமிஷன், ஒரு அஃபென்ஸு 3 ஆக்டை கவர் பண்ணுச்சுன்னா which act provides greater punishment should be preferred. This is what section 42 says. சரியா? 42A பார்த்தீங்கன்னா, இப்போ 42 பார்க்கும்போது 42Aவும் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். 42A என்ன சொல்றாங்கன்னா, act not in derogation of any other law. The provisions of this act shall be in addition to and not in derogation of the provisions of any other law for the time being in force, and in case of any inconsistency the provisions of this act shall have overriding effect on the provisions of any such law to the extent of inconsistency. இப்படி வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நம்ம அந்த 42A-க்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேஸில் 376(2)F-ல ஒரு அஃபென்ஸ் வருது. அதே கேஸில் செக்ஷன் 6லையும் போக்சோ ஆக்டில் அந்த இன்கிரியன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ட்ரையல் கோர்ட், தட் இஸ் போக்சோ கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. 376(2)F-ல என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, கிரேட்டர் பனிஷ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் விச் ஷால் மீன் தி ரிமைண்டர் ஆஃப் லைஃப் ஆஃப் எ பர்சன் அப்படின்றாங்க. இங்கே இந்த செக்ஷன் 4 இருக்கு பாருங்க, 4 or 6ன்னு வச்சுக்கோங்க. இதில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சிம்பிளிசிட்டர் இருக்கு. இந்த ரிமைண்டர் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து 2016க்கு அப்புறம் தான் வருது. 2016க்கு அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட்டை தான் அதை கொண்டு வர்றாங்க, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ நான் சொல்கிற கேஸில் 376(2)F செக்ஷன் 4 போக்சோ ஆக்ட் ட்ரையல் ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கிரேட்டர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். கிரேட்டர் பனிஷ்மெண்ட் என்னன்னா, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் which shall mean the remainder life of a person அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துருக்கணும் அவர். ஆனால் அவர் கொடுக்க மறந்துட்டாரு. அவர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சிம்பிளிசிட்டர் கொடுத்துட்டாரு. அக்யூஸ்டு அப்பீல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட் பார்க்குது, செக்ஷன் 42ல கிரேட்டர் சென்டென்ஸ் தானே கொடுக்க சொல்லியிருக்காங்க, இது என்ன கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. 42 பிரகாரம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹைகோர்ட்டில் அதை கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை ரிமைண்டர் ஆஃப் லைஃப்ன்றதை என்ஹான்ஸ் பண்ணுறாரு. ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குல்ல, மியர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் விச் ஷால் மீன் தட் தி ரிமைண்டர் ஆஃப் பர்சன்ஸ் நேச்சுரல் லைஃப். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, வாஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது அவர் என்ஹான்ஸ் பண்ணுறாரு. இது சரியா, பண்ணலாமா? அப்படி 42ல் கிரேட்டர் பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சிம்பிளிசிட்டர். இவர் மாடிஃபை பண்ணது சரியா? செக்ஷன் 42 பிரகாரம் சரிதானே? லாவை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே இல்லை.
இட் இஸ் நத்திங் பட் காமன் சென்சிக்கல் அப்ரோச். நம்ம லாஜிக் பார்க்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஒரு காமன் ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன் இருக்காங்கல்ல, அவங்க திங்கிங் ப்ராசஸ் தான் நம்ம இருக்கும் அதில். இது நம்ம பார்க்கும்போது சரியா தெரியுது நமக்கு. சரியா? செக்ஷன் 42 says what is the greater punishment should be preferred compare than the other sentence சொல்றாங்க. ரைட் சொல்லிட்டாரு, கரெக்ட். இப்ப அப்பல்லட் கோர்ட் அதை என்ஹான்ஸ் பண்றாங்க. that is at the instance of the appeal filed by the appellant accused. அதாவது in one hand the high court is correct in accordance with section 42, on the other hand the high court is wrong. For what reason na enhancement should not be done at the cost of the accused. இதான் பாயிண்ட். அக்யூஸ்ட் போறாரு எனக்கு விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒண்ணு ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல விடுதலை பண்ணணும். நீ தானே வந்திருக்க அப்பீல், உனக்கு என்ஹான்ஸ் பண்ணி விடுறேன்னு பண்ணக்கூடாது. தட் ப்ரொசீஜர் இஸ் கம்ப்ளீட்லி ராங். இதுதான் பாயிண்ட். மாடிஃபை பண்ணது கரெக்ட், பட் இட் should be done at the instance of the appeal filed by the victim or state, not in such a way. புரிஞ்சுக்கிட்டீங்களா? லீகலா அவர் பண்றாரு, செக்ஷன் 42ல என்ன சொல்றதுக்கு பண்றாரு. ஆனா அது யாரோட அப்பீல்ல ஃபைல் பண்ணணும்னா, ஸ்டேட் போயிருந்தா ஃபைல் பண்ணிருக்கணும், என்ஹான்ஸ் பண்ணிருக்கணும். விக்டிம் போயிருந்தாங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிருக்கணும். அக்யூஸ்ட் போறதுல பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நாகராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது நம்ம ஊர்ல இருந்து போன கேஸ், நம்ம மதுரை பெஞ்சில இருந்து போன கேஸ். இந்த கேஸ் இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2025 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 97. இந்த கேஸ் வந்து நம்ம மதுரை பெஞ்சில இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கேஸ். இதுல தான் அந்த பாயிண்ட்டை டிசைட் பண்றாங்க. இதுல இது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்லிடுறேன், ஏன்னா இந்த கேஸ் நான் அப்பியரான கேஸ். திண்டுக்கல் செஷன்ஸ் கோர்ட்ல 306ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் நடக்குது. 306ல சார்ஜ் நாட் ப்ரூவ்ட் அப்படின்னு வந்துடுது. 354லையும் 448லையும் கன்விக்ட் பண்றாங்க. என்னன்னு ஒரு பிரீஃப் ஃபேக்ட் சொல்றேன். ஒரு விடோ லேடி இருக்காங்க, அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த அக்யூஸ்ட் போய் he attempted to molest her. That was prevented by the neighbors since the victim raised outcry. பிரிச்சு விட்டுறாங்க, ஓடிடுறான் அந்த ஆளு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கை குழந்தை வச்சிருக்காங்க. அழுதுகிட்டே இருந்தவங்க இது நினைச்சு இப்படி நடந்துருச்சே நமக்குன்னு. மறுநாள் காலையில் இன்னொரு குழந்தை ஒரு ஸ்கூல்ல படிக்குது, ஒரு குழந்தை கையில் இருக்கு, ஹஸ்பண்ட் இல்லை. அவங்க போய் அந்த ஸ்கூல்ல போய் குழந்தைய கூப்பிட போறாங்க. இப்படிலாம் திடீர்னு வந்து கூப்பிடக்கூடாதுமா, நீ சனி ஞாயிறில் வந்து பார்த்துக்கோ, பார்க்க முடியாதுன்றாங்க. நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. நடந்து வரும்போதேவும் அரளி விதையை அரைச்சி குடிச்சு குழந்தைக்கும் கொடுத்துட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. இதுதான் ஃபேக்ட். அந்த குழந்தை இறந்துடுது, அந்த அம்மாவை இறந்துடுறாங்க. அக்யூஸ்ட் மேலே 306 எஃப்ஐஆர் போட்டு, ஏன்னா இவர் போய் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவங்க இன்ஸ்டிகேட் ஆகி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துடுது. 306ல் அக்யூட்டல் பண்ணிட்டு அது இன்ஸ்டிகேஷன் வராது. வேற எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவர் ட்ரெஸ்பாஸ் பண்ணதுக்கும் அவர் அவங்களோட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கும் 354ம் 448ம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஐ ஃபைல்ட் an appeal before the மதுரை பெஞ்ச் that was coming before single judge. எனக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க. சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு இது ஃபைனல் ஹியரிங்க்கு வருது. வரும்போது அந்த ஃபைனல் ஹியரிங்கில் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூமோட்டோவா ரிவிஷனாக இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூமோட்டோ ரிவிஷன்னா ஹைகோர்ட்டே சூமோட்டோவா ரிவிஷன் பவர், அவங்களுக்கு பவர் இருக்குது. 397ல் சூமோட்டோ ரிவிஷன் பவர் இருக்குது, சூப்பரண்டன்ஸ் பவர். எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே நான் வந்து ஆர்கியூ பண்ணுறேன், 306ல் அக்யூட்டல் பண்ணிட்டாங்க, 448 354 இருக்குது. ஒருவேளை 306 வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமாண்ட் பேக் பண்ணுங்க,
நீங்கள் வந்து சென்டென்ஸ் கொடுக்க முடியாது, இதை என்ஹான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறேன். மை ஆர்குமெண்ட் வாஸ் ரிஜெக்டட். இந்த ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேஸ் லைவ்லலாம் வந்துச்சு, தண்டனை கொடுத்துட்றாங்க. 306 தண்டனை கொடுத்துறாங்க 5 years. 306 நான் அக்யூட்டல், நான் போட்ட அப்பீலில் எனக்கு கீழ்கோர்ட்டில் 2 வருஷம் தண்டனை, இங்கே 306 சேர்த்து வச்சு 5 வருஷம். ஐ ப்ரிஃபர்ட் அப்பீல் டு தி சுப்ரீம் கோர்ட். அதில் தான் இந்த நாகராஜன் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரிஃபர்மேஷியோ இன் பிஎஸ் அப்படின்னு ஒரு டாக்டரின் வருது. REFORMATIO, ரிஃபர்மேஷியோ இன் IN PS PEIUS. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, no person can be made worse off by filing an appeal. இது எனக்கு என்ன மீனிங்னா, a change towards worse, a change towards worse. நான் போட்ட கேஸில் எனக்கு எதிராக போகக்கூடாது, ஒன்று என் கிளைமை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைனா என் கிளைமை அலோவ் பண்ணணும். அந்த எக்ஸ்டெண்டுக்கு தான் பவர் இருக்குது. இப்போ ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த 306 அக்யூட்டல் பண்ணது தப்புன்னு சொல்லி வந்திருந்தா அதில் இந்த ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்கு. இட் கேன் ஆர்டர் ரீட்ரையல், ஆர் இட் கேன் என்ஹான்ஸ் தி சென்டென்ஸ், ஆர் இட் கேன் பனிஷ் அண்டர் செக்ஷன் 306. பட் இட் ஷுட் நாட் பி டன் அட் தி காஸ்ட் ஆஃப் தி அப்பீல் ஃபைல்டு பை தி அக்யூஸ்ட். இதுதான் பாயிண்ட். இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சூமோட்டோ ரிவிஷனை வந்து பண்ணது தப்புன்னு சொல்லி 306 செட் அசைட் பண்ணிட்டு 354 448 தண்டனையை சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் தான் ஒரு பாயிண்ட் வருது, எ சேஞ்ச் டுவர்ட்ஸ் வர்ஸ், ரிஃபர்மேஷியோ இன் பியர்ஸ் அப்படின்னு ஒரு டாக்டரின் எவால்வ் ஆகுது. ஸோ நான் போட்ட கேஸில் எனக்கு எதிராக நீதிமன்றம் போக முடியாது. ஒன்று எனக்கு கொடுத்த தண்டனையை உறுதிப்படுத்தலாம், இல்லை என்னை விடுதலை பண்ணலாம், இல்லை என் தண்டனையை குறைக்கலாம். இதை தாண்டி அவங்க என்ஹான்ஸ் பண்ண முடியாது. என்ஹான்ஸ்மெண்ட்டுக்குன்னு தனியாக அப்பீல் போடணும். அது யார் ஃபைல் பண்ண முடியும்? ஸ்டேட் அலோன் கேன் ஹாவ் ரைட் டு ஃபைல் அப்பீல் ஃபார் தி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ். விக்டிம் பண்ண முடியுமா? விக்டிம்க்கு ரைட் இருக்கா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் போடுறதுக்கு? காம்பன்சேஷன் பாருங்க, விக்டிம் வந்து 3 கிரைட்டீரியாவில் மட்டும்தான் அப்பீல் போக முடியும். ஒன்று அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல், இன்னொன்று கன்விக்ஷன் ஃபார் தி லெஸ்ஸர் அஃபென்ஸ், நாட் லெஸ்ஸர் சென்டென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த லெஜிஸ்லேச்சரோட வேர்டை. அப்பீல் கேன் பி ப்ரிஃபர்ட் இன் அ கேஸ் வேர் சென்டென்ஸ் வாஸ் கிவன் ஃபார் தி லெஸ்ஸர் அஃபென்ஸ், ரெண்டாவது கிரைட்டீரியா. மூணாவது இன்அடிக்குவேட் காம்பன்சேஷன். சரியா? இந்த 3 கிரைட்டீரியாவில் மட்டும்தான் அப்பீல் போக முடியும். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்பீல் போகிறதுக்கு விக்டிமுக்கு பவர் கிடையாது, ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கு. என்ன செக்ஷன்ல? 377. சரியா? 377 சிஆர்பிசியில் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் போடுறதுக்கு, விக்டிமுக்கு கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 3 கிரைட்டீரியா தான். எப்பவுமே அப்பீல் வந்து இஸ் a statutory right unless the statute provides a specific right of appeal, appeal is not maintainable. இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸ்டாச்சூட்ல சொன்னா மட்டும் தான் நீங்க அப்பீல் போட முடியும். ஸ்டாச்சூட்ல சொல்லாத விஷயத்தை நீங்க செய்ய முடியாது. இப்ப இந்த அப்பீல் இருக்கு பாருங்க, ரைட் ஆஃப் அப்பீல். நான் சொன்னேன் ஸ்டாச்சூட்டரி ரைட்னு. இப்போ இந்த எவால்வ்மெண்ட் ஆஃப் லால ஸ்டாச்சூட்டரி அப்பீல், ஸ்டாச்சூட்டரி ரைட் பிகம்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாறிடுச்சு. நாகராஜன் வெர்சஸ் ஸ்டேட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சச்சின் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் PV நாகரத்னா சுப்ரீம் கோர்ட்டில், ரைட் ஆஃப் அப்பீல் is not only statutory right but also fundamental right. அப்ப இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னா there should be a provision. இங்க there is no provision. புரியுதா?